சில ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படும். ஒரு சில விஷயத்துல ரிசர்ச் வந்து ரொம்ப அதிகமா தேவைப்படாது. இப்ப எக்ஸாம்பிள் மொத்தம் எத்தன விதமான சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு தெரியுமா? எத்தன விதமான சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? எதுக்கு ப்ரோ? யுஎக்ஸ் ரிலேட்டடாவா வேற எதுவும்? மொத்தமா சாஃப்ட்வேர் வகை எத்தன வகை இருக்கு? சாஃப்ட்வேரோட வகை. அப்ளிகேஷன்ஸோட வகைகள் எத்தன வகைகள் இருக்கு? அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வகைகள் இருக்கு. பி2பி ஓகே. பி2சி அப்புறம் சி2சி. ஆ சி2சி இருக்கா? அப்புறம் டி2சி இருக்கா? கரெக்ட்டா இருக்கா இல்லையா? ஆம். ஓகே. ஸோ, இப்போ பேங்கிங் அப்ளிகேஷன்ன்றது இதுல வரும். பி2சி. பி2சி ஆஸ் வெல் அஸ் பி2பி கரெக்ட்டா? ஓகே. ரெண்டுமே இப்போ இது பண்ணும். எஸ், எஸ். இப்ப பி2பி ஆப் பண்றீங்கன்னா, நீங்க வந்து பிசினஸ்க்காக சொல்யூஷன் குடுக்க போறீங்க. அப்போ ஆஸ் எ இண்டிவிஜுவல் பெர்சனாவா உங்களால போய் ஒரு பிசினஸ் பெர்சனுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்றத நீங்க நார்மலா கேட்டு கண்டுபிடிச்சு கொண்டு வர முடியும். ஆனா, இப்ப அதுக்கான டைம் கிடையாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அப்போ யூ நீட் டூ டூ த காம்படிட்டர் பெஞ்ச்மார்க்கிங். காம்படிட்டர் அனலைஸ். இது யார் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்கலாம் எஸ்ன்னு சொல்லி போடுங்க பார்க்கலாம். காம்படிட்டர் அனலைஸ் பண்ணணும். ரிசர்ச் பண்றதுக்கு முக்கியமான விஷயம். ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கைக்கு வருதுன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும்? ரிசர்ச் பண்ணணும். ரிசர்ச் பண்ணாம நீங்க எதுவுமே தொடங்கவே கூடாது. தட் இஸ் த பிரியாரிட்டி திங்கிங் ஹியர். யூ வாண்ட் டு டூ அ காம்படிட்டர் அனலைஸ். யார் யாருக்கெல்லாம் தெரியுமோ எஸ் அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். தேங்க் யூ ராம். தேங்க் யூ பூமிராஜ். தேங்க் யூ விசித்ரா. தேங்க் யூ. மீதி யாருக்கெல்லாம் தெரியாது? தேவேஷ் தெரியும். தாமுக்கு தெரியும். எஸ். சிவானிக்கு தெரியும். எஸ். ஸோ ரமேஷ், உங்களுடைய யுஎக்ஸ் நீங்க படிக்கிறதுக்கு வந்த காரணமே விஷயம் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணி ஒரு ஆப் டிசைன் பண்றதுக்காக தான் நீங்க வந்து யுஐ யுஎக்ஸ் படிக்கிறீங்க. கரெக்ட்டா? நீங்க வந்து நார்மலா டிசைன் பண்றதுக்கோ, இல்ல ஃப்ரீலான்சிங்ல பண்ற மாதிரியோ, டைரக்ட்டா டிசைன் ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து நம்ம யுஐ யுஎக்ஸ் படிக்கல. நம்ம எதுக்காக படிச்சிருக்கிறோம்? நம்ம எதுக்காக படிச்சிட்டு இருக்கிறோம்? டூ த ப்ராஜெக்ட் இன் அ ரைட் வே. ஓகேவா? ஒரு யுஎக்ஸ் டிசைனரா ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தான் உள்ள வந்திருக்கிறோம். நம்ம வந்து டைரக்ட்டா டிசைன் பண்ணவே கூடாது. அப்போ வி நீட் டு அனலைஸ் தி காம்படிட்டர் அனலைஸ். வேற என்ன ப்ரோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, கன்சியூமர் ஆர் கஸ்டமர் ஜர்னி மேப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இதெல்லாம் போட்டு போனா தான் உங்கள யுஎக்ஸ் டிசைனர் நம்புவாங்க கைஸ். ஓகேவா? நீங்க இதெல்லாம் பண்ணாம, இதெல்லாம் பார்க்காம, நீங்க டைரக்ட்டா டிசைன் பண்ணி எடுத்துட்டு போய் காட்டிட்டா, நம்மளோட உள்ள எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கவே கூடாது. யூ நீட் டு டிஃபைன் திஸ் ஒன். ஒரு காம்படிட்டர் பெஞ்ச்மார்க்கிங்னா என்ன? அப்படின்றது என்னன்னா, மத்த பேங்க் கம்பெனிக்கும் மத்த ஆப்ல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ், அட்வான்டேஜஸ் என்ன இருக்கு? இப்போ உங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் குடுத்துருக்காங்களா ரமேஷ் அந்த மாரி? ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஏதாவது பிடிஎஃப்போ அது மாரி ஏதாவது குடுத்துருக்காங்களா? இல்ல ப்ரோ, எதுவும் தரல. நீங்க வந்து வேற ஒரு இத இது பண்ணி நீங்க டிசைன் பண்ணுங்க, அனலைஸ் ஓகே. பண்ணி சொன்னீங்க. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுல கிளாரிட்டியே கிடையாது. அவங்க குடுத்திருக்கிற டாஸ்க்ல ஒரு கிளாரிட்டியே இல்லாத டாஸ்க் இப்ப அவங்க குடுத்துருக்குறது. கரெக்ட்டா? அப்போ நீங்க மாட்டும் ஏதேதோ வொர்க் பண்ற மாரி ஒரு ஃபீலும் போகும். ஏன்னா, அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இல்ல என்ன தேவைப்படுதுன்றத அவங்க டிஃபைனே பண்ணவே இல்ல. நீங்களே பண்ணிட்டு வந்துருங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க ஒரு கிளாரிட்டி மிஸ் ஆகுது. அப்போ அந்த கிளாரிட்டிய உருவாக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அப்போ ஒரு நார்மல் யூசரா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சியூமரோடைய ஜர்னி மேப் என்ன? அப்படின்றத போடணும். இது எப்படி ப்ரோ நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே கிடையாது. கோ டூ யுவர் காம்படிட்டர் அனலைஸ்க்கு போங்க. எஸ்பிஐக்குள்ள போங்க. அப்புறம் வேற யார் இருக்கிறது? ஆக்சிஸ் பேங்க்குள்ள போங்க. ஓகே. 2டே 2 ப்ராடக்ட் தான் நான் எடுத்துக்க போறேன். ஓகேவா? இப்போ 2 ப்ராடக்ட்ல மேஜரா இருக்கிற விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, இங்கேயே வந்துச்சு பாருங்க. இன்டர்நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, ஆ சேவிங் அக்கவுண்ட், பர்சனல் லோன், கெரியர்ஸ்ன்னு இருக்கு. ஓகேவா? இதுல நான் இப்ப என்ன பண்றேன், பேங்கிங்குள்ள போறேன். இதுதான் என்னுடைய பேஜ். எதுக்கு? ஆக்சிஸ் பேங்கோடைய பேஜ் இதுதான் லேண்டிங் பேஜ். காட்டிட்டா? இப்போ இதுல வந்து ஒரு ரஃப்பா ஒரு விஷயம் இருக்கு. என்னென்னலாம் இருக்கு பாருங்க. அதாவது ஆக்சிஸ் பேங்கோடைய லோகோ, ஓகேவா? அதோடைய ஃபாண்ட் சைஸ் இதான் யுஎக்ஸ் உடைய முக்கியமான விஷயம். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? இந்த ஏ மைனஸ் ஏ, பி பிளஸ்லாம் எதுக்கு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது அக்சஸிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. தெரியுமா? யாருக்கெல்லாம் தெரியும் அக்சஸிபிலிட்டி?
யாராருக்கெல்லாம் வெப் அக்சசிபிலிட்டி கைடன்ஸ் தெரியும்? எஸ் 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 போடுங்க. தெரியாதுன்னா நோ போடுங்க. ஓகே. இந்த இந்த வெப் அக்சசிபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இவங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷன். ஓகேவா? எல்லா விதமான மக்களும், கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, கண்ணுல கோளாறு இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஏத்த மாதிரி ஒரு வெப்சைட் பண்றது தான் இந்த கம்பெனியோட வேலை. நீங்க இந்த கம்பெனியோடைய கைடன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கணும், பார்த்துக்கணும். ஓகே? ஏன்னா இவங்க கிட்ட இருந்து சர்டிபிகேட் வாங்கினாதான் ஒரு சில வெப்சைட்டை ஒரு சில பிளேஸ்ல லான்ச்சே பண்ண முடியும். அமெரிக்காவிலேயோ இல்ல இங்கிலாந்துலயோ நீங்க ஒரு வெப்சைட்டை வந்து லான்ச் பண்ணணும்னா அவங்க இந்த W3C வெப் அக்சசிபிலிட்டியில போயிட்டு சர்டிபிகேஷன் வாங்கி இருக்கணும். அதாவது கவர்மெண்ட் வெப்சைட்ஸ். பிரைவேட் வெப்சைட் எவ்வளோ பண்ணிட்டு போகலாம், அது தப்பே கிடையாது. கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும். இதுதான் அந்த W3CG. ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றோம், ஓகேவா, எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றோம், ஏன் பண்றோம் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. இப்போ இந்த W3CGன்றது எங்கேருந்து வருதுன்னா, இப்போ ஒரு டெஸ்க்டாப்பை டிசைன் பண்ணும்போது என்னென்ன ரொம்ப இம்பார்ட்டன்டான முக்கியமான ஃபேக்டர்ஸ்ன்றது இங்க இருக்கு. ஓகேவா? இதுல கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு விஷயமும் இங்க இருக்கும். கண் பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு எப்படி வைக்கணும், கலர் எப்படி வைக்கணும், ஓகே, அதுக்கப்புறம் வந்து எப்படி ஹைலைட் பண்ணணும், எப்படி ஹைலைட் பண்ணக்கூடாது, ஒரு கீ இப்படி வச்சீங்கன்னா அதை எப்படி இப்படி ஓவர் பண்ணும்போது இப்படி வச்சீங்கன்னா தான் கண் பார்வைக்கு தெரியும் அது வந்து கிளிக்கபிளா இல்லையான்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு கைடன்ஸு, அதுக்கான யூசர் ஸ்டோரின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? இப்போ நான் ஏன் இந்த இந்த இதை பற்றி சொல்லிட்டு இருக்கேன்னா, ஒரு ஒரு வெப்சைட்டுக்கும் ஒரு ஒரு யூசர் ஸ்டோரி இருக்கும். என்ன ஸ்டோரி? ஒரு ஸ்டோரி. இப்போ ஆஸ் அ ஆஸ் அ கஸ்டமராக நீங்கள் அப்படியே நான் இப்போ யோசிப்பேன். எப்படி தெரியுமா யோசிப்பேன்? லக்ஷ்மண உள்ள வராரு. அவருடைய ஃபர்ஸ்ட் குறிக்கோள் என்னவா இருக்கும்? லாகின் ஆன் அவர் இஸ் இன்டர்நெட் பேங்கிங்ல ஓப்பன் பண்ணணும். அதுதான் அவரோட பிரைமரி டாஸ்கா இருக்கும். அப்புறம் வேற என்ன பர்பஸ்க்காக உள்ள வருவாரு? என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு பாப்பாரு. பர்சனல் லோன் அப்ளை பண்ண வருவாரு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வருவாரு. வேற என்ன, இந்த மாதிரி பாசிபிலிட்டி ஆஃப் யூசர் ஜர்னிஸை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும் நீங்க. இப்போ அதுதான் இந்த இங்க இருக்கு பாருங்க. அதாவது ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றது, கிராப் டீல்ஸ், மேக்கப் பேமெண்ட், பேங்கிங் ஸ்மார்ட் அப்ளை நவ், இதெல்லாம் தான் த ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஆஃப் தி கஸ்டமர்ஸ். கரெக்டா? ஓப்பன் அ டிஜிட்டல் அக்கௌண்ட், லாகின். இப்போ இங்க ப்ரியாரிட்டி பாருங்களேன். இப்போ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எனக்கு என்னதுக்கு? இந்த இந்த பேஜை பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி? வாட் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி சொல்லுங்க. இந்த பேஜுக்கு வந்தோடனே எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டின்னு தெரியுது. ஓகே, இதுவே எஸ்பிஐக்கு போவோம். இதுலயும் போய் பார்ப்போம் என்ன ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்குன்னு பார்ப்போம். வாட் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி? இதுல லாகின் சார். கரெக்ட். அதுல கலர். லாகின் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. லாகின் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. லாகின்னா ஒரு யூசர் நான் எதுக்குள்ள வருவேங்க? நான் லாகின் பண்றதுக்கு தான் வருவேன். கரெக்டா? வேற என்ன பர்பஸ் இருக்கு போகுது எனக்கு? ஐ வாண்ட் டு பே மை பில், ஐ வாண்ட் டு அப்ளை, ஆர் ஐ வாண்ட் டு லாகின் அண்ட் ஐ வாண்ட் டு see மை அக்கௌண்ட். தட்ஸ் இட். கரெக்டா? அப்போ என்னுடைய ப்ரியாரிட்டி என்னன்றத முடிவு பண்ணணும் ரமேஷ். நீங்க இப்ப என்ன பண்ணுங்க, அப்படியே ஒரு நோட் புக் எடுத்து ஆஸ் அ யூசர் வாட் ஆர் த ரீசன் தே வில் கம் இன்சைட், இப்படி நீங்க ஒரு ஜர்னி போடுங்க. ஜர்னினா என்னது? ஒரு ஃபிக்ஜாம் ஃபைலை ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். இருங்க போட்டு நாங்கள் காட்டுறேன். ஓகே, இதான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? நீங்க ஃபிக்ஜாம் யாருக்காவது ஓப்பன் ஆச்சுன்னா போட்டு பாருங்க. ஓகேவா? யூசர் ஜர்னி மேப். ஓகே, ஃபர்ஸ்ட் லக்ஷ்மன். ஓகேவா? லக்ஷ்மன் நீட்ஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் மணி. இதான் ஃபர்ஸ்ட் கேஸ். ஓகேவா? அதாவது கேஸ் என்னது? யூசர் ஸ்டோரி. இப்போ லக்ஷ்மன் வந்து அவர் காசு அனுப்பணும்னு வராரு. யாருக்கு? அவங்க ஃப்ரெண்டுக்கு.
ஓகேவா? இதான் ஃபர்ஸ்ட் கேஸ். இதோட ரெண்டாவது கேஸ் வேணுமா இருக்கும்? ஜம்ப் இன் டு எஸ்பிஐ போர்ட்டல். இது என்னோட ரெண்டாவது ஜெர்னி. ஓகேவா? இதுக்கு அடுத்து என்னவாது இருக்கும் அடுத்த ஜெர்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை ஜெர்னி வில் பி லாகின். அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்டெப் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அக்கௌண்ட். ஸோ வியூ மை அக்கௌண்ட். ஸோ லக்ஷ்மன் வில் வியூ ஹிஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். இப்போ அதுவே யூசர் ஜெர்னியா போட்டீங்கன்னா எப்படி போடணும்? லக்ஷ்மன் வியூ ஹிஸ் அக்கௌண்ட் ப்ரொஃபைல். ஓகே. அப்புறம் என்ன பண்ணுவாரு? பேலன்ஸ் செக் பண்ணுவாரு. இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ். ஓகே. செக் இஸ் பேலன்ஸ். செக் இஸ் பேலன்ஸ். ஓகேவா? எவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ண போறாரு? சாரி, எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு பார்க்க போறாரு. ஓகேவா? செக் இஸ் பேலன்ஸ். அப்புறம் என்ன பண்ணுவார் அடுத்து? மணி டிரான்ஸ்ஃபர் அப்படின்ற டேபை கிளிக் பண்ணுவார். டிரான்ஸ்ஃபர். ஓகேவா? டிரான்ஸ்ஃபர் தி மணி டு இஸ் ஃப்ரெண்ட். ஆனா இந்த விஷயத்துக்குள்ள வர்றதுக்கே என்ன பண்ணுவாரு? அவருக்குள்ள இன்னும் சப் கேசஸ் நிறைய இருக்கும். என்ன பண்ணுவாருன்னா, அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் செலக்ட் பெனிஃபிஷியரி அக்கௌண்ட். அப்புறம் என்ன பண்ணுவாரு? அப்புறம் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணுவாரு. அமௌண்ட். அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் சக்சஸ்ஃபுல்லி டன். ஸோ இப்போ லக்ஷ்மணுடைய ஒரு கேஸ் எடுத்து ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். இப்போ என்னது? காசு போடணுன்ற ஒரே ஒரு கேஸ்க்காக அவர் உள்ள வந்திருக்கிறாரு. ஓகேவா? இந்த மாதிரி எத்தனை யூஸ் கேசஸ் ஒரு யூசர் வந்து அட்டன் பண்ணுவார்? இதுவே லக்ஷ்மன் வந்து அடுத்த நாள் என்ன லோன் அப்ளை பண்ண வர்றாரு. நீங்க இந்த மாதிரி ஒரு 2 கேஸ் மட்டும் ஒர்க் பண்ணி எடுத்துட்டு போனீங்கனாலுமே, பா இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காருப்பா பையன் அப்படின்ற ஃபீல் வந்துடும். வயர் ஃப்ரேம்ல போய் நீங்க அட்ராக்ட் பண்றதுக்கு பதிலா ரிசர்ச்ல அவங்களை அட்ராக்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ அதனால ஸ்டார்ட் டூ த ரிசர்ச். டோன்ட் கோ ஃபார் அ ஷார்ட்கட்ஸ். டோன்ட் கோ ஃபார் அ இமிடியேட் சொல்யூஷனுக்குள்ள போகாதீங்க. ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு கேஸை நம்ம எடுத்து சால்வ் பண்ற மாதிரி போங்க. இப்போ லக்ஷ்மணுக்கு காசு அனுப்பணும் அப்படின்றது ஒரு ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு தான் நீங்க கொடுக்குறீங்க சொல்யூஷன். புரிஞ்சுதா? இந்த மாதிரி ஒரு பேங்க் சைட்டுக்குள்ள போனீங்கன்னா எத்தனை விதமான விஷயங்கள் இருக்கும்? எத்தனை நம்பர் ஆஃப் கேசஸ் இருக்கும்? இதெல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு தான் நான் காம்பீட்டடா பெஞ்ச் மார்க்கிங் பண்ண சொல்றேன். அப்போ இப்போ எஸ்பிஐக்குள்ள போனீங்கன்னா இது எல்லாம் அவங்களோட மெனு ஹைரார்கி. கரெக்டா? இது எல்லாம் அவங்களோட மெனு ஹைரார்கிஸ். அப்புறம் இங்க போய் பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பர்சனல், பிசினஸ், கார்பரேட், எஸ்எம்இ, ப்ரியாரிட்டி, என்ஆர்ஐ, சப்போர்ட் எல்லாம் இருக்கு. ஓகேவா? லொகேஷன், வாட்ஸ்அப்பு, பர்சன்டேஜ் கால்குலேட்டரு, அலர்ட்டு, இங்கிலீஷ் லாங்குவேஜ் சுவிட்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு, ஃபாண்ட்டு கம்மி பண்ணுறதுக்கான ஆப்ஷனு, ஃபாண்ட்டு பெருசு பண்ணுறதுக்கான ஆப்ஷன், இதெல்லாம் தான் WCCயில் சொல்கிறது. கண்ணு தெரியாதவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இது, கண்ணு தெரிஞ்சவங்களா இருந்தால் டார்க் மூடு. ஓகேவா? ஸ்டாண்டர்ட் வியூ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை கான்ட்ராஸ்ட் வியூ. கண்ணு கொஞ்சம் லைட்டாக தெரியாது, மங்களா இருக்கும், அவங்கள மாதிரி ஆளுங்களுக்குலாம் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் வியூவில். இதுவே எஸ்பிஐல போய் பார்ப்போம் அவங்க என்ன வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க ஏன் இந்த மாதிரி வைக்கல? அவங்க ஏன் ப்ரோ இந்த மாதிரி அந்த கண்ணு தெரியாத மாதிரி அந்த மாதிரிலாம் இவங்கெல்லாம் ஏன் வைக்கல ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கஸ்டமர் ஜர்னிக்கு அது தேவைப்பட்டிருக்காது. யாருடைய வேலைக்கு, யாருடைய விஷயத்துக்கு?
இவங்களுடைய கஸ்டமர் ஜர்னிக்கு. இப்போ இங்க இருக்கு பாருங்க, இதோ இருக்கு பாருங்க, ஏ, ஏ பிளஸ், ஏ மைனஸ் இங்க இருக்கா? அப்போ ஒரு பேங்க்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். எதுக்கு? கண் குறைபாடோட இருக்கிறவங்களுக்கு. இதெல்லாம் உங்களோட கேஸ்ல நீங்க எழுதலாம். எதுல எழுதலாம்? ரமேஷ் வந்து இப்போ பண்ண போற ப்ரொபோசல் டாக்குமெண்ட்ல ஒரு வெப்சைட்ட டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் அந்த டிசைன் நான் பண்ணியிருக்கிறேன்றத அந்த ஆர்டிகுலேஷன அவர் பண்ணணும். அதுக்கு பேரு தான் என்னது? ஆர்டிகுலேஷன் சொல்லுவாங்க. நான் பண்ண ஒர்க் எதனால அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றது. ஓகேவா? சரி, ஃபைன். இப்போ என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது, வரணுன்றத நம்ம போயிட்டு இங்க போய் பார்த்தாச்சு. எஸ்பிஐல போய் பார்த்தாச்சு. பாருங்க, பர்சனல், என்ஆர்ஐ, பிசினஸ், அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் என்ன பண்ணணும்? எழுதணும். அப்படியே ஒரு பேப்பர் எடுக்கணும் ரமேஷ். ஒண்ணா ஃபர்ஸ்ட் லிஸ்ட் டவுன் பண்ணணும். என்னென்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பேப்பர் எடுத்து பர்சனல் லோன் வரணும். என்ஆர்ஐன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்குள்ள என்னென்னலாம் விஷயங்கள் பண்ண முடியுது, இதுக்குள்ள என்ன பண்ண முடியுது, இதுக்குள்ள என்ன பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் இந்த மாதிரி தனியா உட்காந்து இந்த மாதிரி ரோட் மேப் போடணும். இந்த மாதிரி ஒவ்வொரு மெனுவை எடுத்துங்க. ஒவ்வொரு மெனு எடுத்துட்டு இதான் காமன், இந்த விஷயம் தான் காமனா இருக்குப்பா, மற்ற எல்லா விஷயமும் எல்லாத்துக்குமே இதுவா இருக்கு இல்ல அப்படின்ற இந்த லிஸ்ட் ஆஃப் காம்பினேஷன்ஸ் என்ன பண்ணுங்க, நோட் புக் எடுத்து எழுத ஆரம்பிங்க. ஓகே, 1 2 3 4 5 சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வரிசையை எழுத ஆரம்பிச்சுட்டு இந்த இந்த பேங்க்ல போய் பாருங்க, இதுல என்னென்ன இருக்கு. அப்போ கவர்மெண்ட் பேங்க்ல ஒரு சில விஷயங்கள் இருக்கு, பிரைவேட் பேங்க்ல ஒரு சில விஷயங்கள் இல்ல இருக்கு அப்படின்னு பாருங்க. இதுக்கும் எஸ்பிஐக்கும் இதுக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பாருங்க. ஓகேவா? நிறைய டெக்ஸ்ட் ஹெவியா இருக்கு இந்த பேஜ். ஓகேவா? ரொம்ப ரொம்ப டெக்ஸ்ட் ஹெவியா இருக்கு. ஓகேவா? பார்த்தாலுமே தெரியுதா? ஆக்சிஸ் பேங்க் எப்படி இருக்கு? ரொம்ப டெக்ஸ்ட் ஹெவியா இருக்கு. அதுவே எஸ்பிஐக்குள்ள போங்க பார்க்கலாம். இதுவுமே அப்படியே தான் இருக்கு. பட் ஆனால் ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல மாதிரி இருக்கு. ஐகான்லாம் போட்டு வச்சிருக்காங்க. பரவாயில்லப்பா. எஸ்பிஐ ஓரளவுக்கு நல்லாவே டெவலப் பண்ணிட்டு வராங்க ஆக்சுவலா. ஐ திங்க் சில கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் கம்பெனி தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த பிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் கவர்மெண்டால் தான், சாரி டிசிஎஸ் தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வேற யார் வந்து வேற என்னன்னா பாஸ்போர்ட் கம்பெனியோட வெப்சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே டிசிஎஸ் கம்பெனி தான் என்ன பண்ணுறாங்க, வெரிஃபை இது மேனேஜ் பண்ணுறாங்க. கரெக்டா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. பிஎஃப் கம்பெனி யாரோட யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது? டிசிஎஸ். எஸ். ஸோ நிறைய பேருக்கு தெரியாது இந்த மாதிரி இதெல்லாம் யார் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தெரியாது. அதனால தான் சொல்கிறேன். ஸோ டிசிஎஸ்ஸு இந்த மாதிரி இந்த பாஸ்போர்ட் கம்பெனியோடைய வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து டிசிஎஸ் கம்பெனியால் என்ன பண்ணப்படுகிறது, மெயின்டைன் பண்ணப்படுகிறது. நான் சொல்கிறது உண்மைதான்ப்பா. அதை போட்டிருக்காங்க பாருங்கப்பா. தெரியுதுன்னா தெரியுதுன்னு போடுங்க. தெரியுதா? ஜூம் பண்ணி காட்டுறேன். எஸ் சார், சைட் பாஸ்போர்ட் மெயின்டைன் பை, எதுவும் டிசிஎஸ் தான் பண்றாங்க. கரெக்ட் சார். அதான் சொல்கிறேன். முக்கால்வாசி கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் கொஞ்சம் பேர் வந்து டிசிஎஸ் தான் எடுத்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாருக்காவது தெரியாதுன்னா இன்னைக்கு தெரிஞ்சுங்க. ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு எஸ். ஹலோ, சொல்லுங்க ஏன் விஷித்ரா. எடுத்து பண்றாங்க, மத்த கம்பெனிஸ் எதுவும் பண்ணல. கவர்மெண்ட்ல வந்து ஐடி செக்டர் கிடையாதுமா. கவர்மெண்ட்ல வந்து ஐடி செக்டர் கிடையாது. கவர்மெண்ட் இருக்காங்கல்ல, இந்தியா கவர்மெண்ட். எஸ் சார். இந்தியா கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஐடிக்கு கவர்மெண்ட்ல எக்ஸாமினேஷன் யாருமே வைக்கல. அதாவது கவர்மெண்ட் ஐடி ஜாப்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு, கம்பெனி இருக்கு. பட் ரொம்ப ரொம்ப அதிகமாலாம் எடுத்துக்க மாட்டாங்க. அதாவது இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப இந்த சைட் இருக்குல்ல, இந்த சைட் இருக்குல்ல, எஸ் சார். இந்த சைட்டுக்கு பின்னாடி ஒரு 10 கவர்மெண்ட் ஆபீசர் இருப்பாங்க. அந்த கவர்மெண்ட் ஆபீசர் தான் ஐடி பீப்புள். இல்ல ஸ்பெசிபிக்கா ஏன் டாடா கன்சல்டன்சி, ஏன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குல்ல சார், இன்ஃபோசிஸ், விப்ரோ, காசு யார் நல்லா பேங்க். கோட் பண்றாங்களோ அவங்களுக்கு தாம்மா கிடைக்கும். ஓகே சார். அதாவது காசு கம்மியா யார் கோட் பண்றாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். சொல்றது ஓகே புரிஞ்சுதுங்களா? சார். டிசிஎஸ் கொடுக்கலாம், சாரி ஹெச்சிஎல் கொடுக்கலாம், இவங்க கிட்ட கொடுக்கலாம், அக்செஞ்சர் கிட்ட கொடுக்கலாம், எல்லாரும் கிட்டயுமே கொடுக்கலாம்.
பட் ஆனா அவங்கலாம் பயங்கரமா காசு வாங்குவாங்க. சொல்றது புரியும் நினைக்கிறேன். எஸ் சார். புரிஞ்சுதா? அதாவது லோ காஸ்ட் லோ பட்ஜெட்ல டிசிஎஸ் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. இப்போ லோ காஸ்ட் லோ பட்ஜெட்னா எவ்வளவு நினைக்கிறீங்க? அதுவே வந்து 1000 கோடி 2000 கோடி கிட்ட இருக்கும். இதோட அதிகமா கேட்பாங்க சில கம்பெனிஸ்ல. புரிஞ்சுதுங்களா? எஸ் சார், புரிஞ்சுது சார். ஸோ அதை விட கம்மியான கோட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கும். நம்ம கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஐடி ஜாப்ஸ்லாம் கிடைக்கும். பட் ஆனா அது ரொம்ப ரொம்ப கம்மியான ஜாபா இருக்கும். கம்மியான ஜாப்னா எப்படி சொல்றது? ஆஹ் அந்த இது பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இந்த சைட்டோடைய ஹேண்டில் பண்ற ஒரு சரப்புல, அதாவது கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒருத்தவங்க இருப்பாங்க. ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க அந்த சைட்டோடைய ஒரிஜினலா. இப்போ பிஎஃப் ஆர்கனைசேஷனுக்குள்ள அந்த ஐடி கம்பெனின்னு சொல்லிட்டு ஃபண்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்போ அந்த கம்பெனியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கொஞ்சம் பேர் மட்டும் இருப்பாங்க, மீதி எல்லாம் பிரைவேட் லிமிட்ல இருந்து எடுத்துப்பாங்க. அதான் அவுட் சோர்சிங் சொல்லுவாங்க, அதுக்கு பேர் தான். ஸோ எல்லா விதமான வெப்சைட்டுமே வந்து அவுட் சோர்சிங் பண்றானா கிடையாது. ஒரு சில விஷயங்கள், இப்போ டேக்ஸ் டேக்ஸ் இருக்குல்ல, யாராருக்கெல்லாம் டேக்ஸ் பண்ற டேக்ஸ் இருக்கிற கவர்மெண்ட் வெப்சைட் தெரியும்? இந்த வெப்சைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா யாரை ஹேண்டில் பண்றாங்கன்னா டிசிஎஸ் மாதிரியான கம்பெனிகள் தான் ஹேண்டில் பண்றாங்க. சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி வாய்ப்புகள் நிறையவே டிசிஎஸ் மாதிரியான கம்பெனிகள்ல இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் வரதான் செய்யும். ஏதோ பரவாயில்ல, இப்போ முன்னாடி இருக்கிற கம்பெனியோடைய ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு பதிலாக இப்போ இருக்கிற போர்ட்டல் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அது ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஆக்சுவலா நம்ம யூஎக்ஸ் யூஐன்றது வளர்ந்துட்டு வருதுன்ற போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கொடூரமா இருக்கும். ஏதோ பரவாயில்ல, இப்போதைக்கு நல்லாவே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, கம்மிங் டு ரமேஷோடைய ஒர்க்குக்குள்ள வருவோம். அதுக்கப்புறம் மேற்கொண்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ ரமேஷ் என்ன பண்ணுங்க, எடுத்தோடனே எல்லா விஷயங்கள் த பாசிபிலிட்டி யூஸ் கேசஸ் தலைப்பு போட்டுங்க. அதாவது த பாசிபிலிட்டி யூஸ் கேசஸ் அப்படின்னா யூசர் ஜர்னிஸ் அப்படின்னு போடுங்க, இல்லை யூஸ் கேசஸ்னு போட்டுங்க. யூஸ் கேசஸ்னா முக்கியமான பயன்பாடுகள், எதுக்கெல்லாம் ஒருத்தவங்க பேங்க்குக்குள்ள வருவாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு தலைப்பு ஒன்று போட்டு கட 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 கடன்னு அப்படி எழுதுறீங்க. ஓகேவா? ஒரு கிளாரிட்டி ஒன்று கிடைக்கும். என்ன கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு? ஓகே, மெனு இத்தனை மெனு வைக்கணும் கண்டிப்பா. ஓகே, டன். இப்போ அதில் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அவனுக்கு என்னவா இருக்கும்? அக்கௌண்ட் பற்றின விஷயமா தான் இருக்கும். ஓகே, லாகின் பண்ணுறதா தான் இருக்கும். அப்போ அவனை லாகின் பண்ண வைப்போம். ஃபர்ஸ்ட் பர்சனல், இதான் பர்சனல் பேங்க். ஓகே, இப்போ அவனை என்ன பண்ண வைக்கணும்? லாகின் பண்ண வைக்கணும். ஓகேவா? இங்கே எங்கே இருக்குது நெட் பேங்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் ப்ரியாரிட்டி. இது பாருங்க, ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்களா? அப்போது எந்த கம்பெனி போனாலும் நெட் பேங்கிங்ன்றது தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. முடிவு பண்ணிட்டோமா? ஓகே, லாகின் பண்ணியாச்சு. இப்போ நீ பிஸ்னஸ் லாகின் பண்ண போறியா இல்லை இண்டிவிஜுவல் லாகின் பண்ண போறியா? தனித்தனியாக பிரித்து வச்சாச்சா? நீ இந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம் போ, முடிஞ்சாச்சா? கிளிக் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். லாகின் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, யாருக்காவது தெரியுமா இந்த 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 மாதிரி சைட்டை வந்து முடிச்சிட்டதுக்கு அப்புறம் பேங்க்ல வந்து மூணு மூணு இது வரும், 3 பொம்மை வரும். த எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் குட் ஆர் நாட்டு கேட்பாங்க. யாருக்காவது கேட்டிருக்காங்க அந்த மாதிரி? எப்பயாவது வெளியே வரும்போது 3 பொம்மை வரும், இல்லை 4 பொம்மை வரும். எதுக்கு தெரியுமா? இந்த கம்பெனியோடைய வெப்சைட் வந்து ரொம்ப ரொம்ப நாளைக்கு முன்னாடி வரையும் கேவலமா இருந்தது. அதை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ப்ரூவ் பண்ணி அப்படியே சூப்பரா கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி இருந்ததை விட இப்போ எவ்வளோ பரவாயில்ல. எஸ்பிஐ பேங்க்லாம் இன்னும் இந்தியன் பேங்க் பக்கம்லாம் போயிட்டீங்கன்னா அவ்வளோதான், அழுதுருவீங்க நீங்க. ஓகேப்பா, அடுத்து லாகின் பேஜ். இப்போ என்னென்ன இருக்கு பாருங்க. இந்த மாதிரி வார்த்தைகள், கேசஸ்ஸு, கேர்ஸு, பாஸ்வேர்ட்ஸு, கேப்சா, இதுதான் ஒரு லாகினுடைய ஃபார்மெட். அப்போ இது என்ன பண்ணிக்கணும்? ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டுக்கணுமா? காம்பீட்டிட்டர் பெஞ்ச் மார்க்கிங்னா என்னதுப்பா? உங்களுடைய காம்பீட்டிட்டர்ஸோடைய ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்து அதுல என்னென்னலாம் போட்டிருக்கிறாங்க ஏன்னா ஒவ்வொரு டைமும் நீங்க வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்படியே என்ன பண்ணணும்? கேப்சர் பண்ணணும். அப்படியே என்ன பண்ணணும்? உங்களுடைய ஒரு ஒரு இதுல எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணணும்? சாம்பிள்ஸ் அப்படின்னு ஒரு இதை போட்டு ஒரு செக்ஷன்ல இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு போட்டு வச்சிடணுமா? இதே மாதிரி ஒவ்வொரு பேங்கோடைய ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வந்து போட்டுட்டு இதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் டவுன் பண்ணணும்.
ஓகேவா? ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணுவோம்? இந்த பேங்க் மாதிரி நம்ம ஒரு ஸ்கிரீனை பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, இப்போ எஸ்பிஐ எடுத்தாச்சு. வேற என்ன பேங்க் எடுத்துன்னு வரலாம் லேண்டிங் பேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஆக்சிஸ் பேங்க் எட்டு வர போறோம். இப்போ வேற என்னென்ன பேங்க் எட்டு வரலாம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கமெண்ட்ல போடுங்க பார்க்கலாம். வேற என்ன பேங்க் வேணும்னு சொல்லிட்டு போயிட்டு வரோம். அப்படியே எடுத்துட்டு போறோம், பேஸ்ட் பண்றோம். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க? பேட்டர்னிங். என்னது இதுக்கு பேர்? என்னது? பேட்டர்னிங். ஒவ்வொரு கம்பெனியோடைய லாகின் பேஜ், லேண்டிங் பேஜ், டேஷ்போர்ட்லாம் எப்படி இருக்குன்றத ஆராய்ஞ்சு பார்க்குறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதெல்லாம் பண்ணாம நீங்க டைரக்டா போய் ஒயர் ஃப்ரேம் போட்டீங்கன்னா உங்களால, உண்மையா சொல்றேன், யூ வில் ஃபேஸ் சம் டிஃபிகல்டிஸ். கரெக்டா இல்லையா? ஹெச்டிஎஃப்சி பேங்க் போடலாமா? எஸ். தேங்க்யூ தேங்க்யூ தேவேஷ், தேங்க்யூ பூமிராஜ். இந்தியன் பேங்க். ஐயோ, இந்தியன் பேங்கா? ஐசிஐசிஐ சூப்பர். கொஞ்சம் பிரைவேட் பக்கம் போனீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களா ஃபண்ட் வச்சிருப்பாங்க. உங்களோட பேங்க் வந்து எப்படி சூப்பரா வரணும்னு சொல்லிட்டு ஃபண்டிங் இருக்கும் உங்க கிட்டலாம். ஓகேவா? ஆனா அதுவே நீங்க கவர்மெண்ட் பக்கம் போனீங்கன்னா உங்ககிட்ட ஃபண்டே இருக்காது. நம்மள கடைசி வரையும் அது மொக்கையான ஒரு இதுவாக தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா ஒரு சில இடத்துல நல்லா பண்றாங்க. பட் இருந்தாலும் அது நான் என்ன சொல்லுவேன், ட்ரை டு கேப்சர் ஃப்ரம் குட் கார்பரேட் பேங்க்ஸ். டோன்ட் கோ ஃபார் அ. இப்போ அடுத்த பேங்க் என்னப்பா? ஐசிஐசி போட்டுடலாம். பாருங்க ஐசிஐசி எல்லாம் பாருங்க பக்காவா இருக்கு பாருங்க. எந்த பிரச்சனையுமே கிடையவே கிடையாது. பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு பாருங்க. இதான் கார்பரேட். இதான் நான் ஏன் கார்பரேட் பக்கமா சொன்னேன். ஏன்னா அவங்க கிட்ட ஃபண்ட் இருக்குது, அவங்க கிட்ட டீம் இருக்குது, பண்றாங்க. அப்படியே டீமே இல்லைனாலும் அவுட் சோர்சிங் கொடுத்து வாங்கிடுவாங்க. யூஐ மட்டும் யூஎக்ஸ் மட்டும் என்ன பண்ணுவாங்க, அவுட் சோர்ஸ் கொடுத்துருவாங்க. எப்பா எனக்கு பண்ணி கொடுத்துரு, உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ கொடுத்துட்றேன் அப்படி சொல்லிட்டு வாங்கிடுவாங்க. அவ்வளோதான் முடிஞ்சுது. அடுத்து வேற என்ன பேங்க் இருக்கு? ஆனா எஸ்பிஐக்கு யார் பண்றாங்க தெரியுமா? எஸ்பிஐ யூனோ அந்த ஆப்புக்கு யார் பண்ணாங்க தெரியுமா? யூஎக்ஸ் டிசைனு யாரா இருக்கலாம்? லாலிபாப் டிசைன்ன்ற கம்பெனி தெரியும். எஸ் அப்படின்னு போடுங்க பார்க்கலாம் தெரிஞ்சவங்களாம். யாரா இருக்கலாம் லாலிபாப் தெரியும் சொல்லுங்க. லாலிபாப் டிசைன்ஸ் பாருங்க. இந்தியன் பேங்க் கூட நல்லா தான் பண்ணியிருக்காங்க லேண்டிங் பேஜ். ப்ரோ எனக்கு இந்த ஃபுல் பேஜ் எனக்கு கட் பண்ணி எடுக்கணும்னா ஒரு டூல் இருக்கு, அதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அந்த டூலுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பேஜ் கேப்சர்னு நினைக்கிறேன். சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். ஃபுல் பேஜ் கேப்சர் பண்ணுறதுக்கு, அதாவது ஃபுல் என்டையர் ஸ்க்ரீனுமே அது என்ன பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு, இமேஜாக ஸ்டோர் பண்ணி கொடுத்துரும். ஓகே பாருங்க. இது மாதிரி பேசிட்டு இருந்தேன் நான். ப்ரைவேட் பேங்க்லாம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம இந்த பேங்க் தான் நல்லா பண்ணலன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அதெல்லாம் இல்லைப்பா, நாங்களும் பண்ணுவோம்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஓகே, இப்போ இந்த 4 பேங்கோடைய காம்படிட்டர் பெஞ்ச் மார்க்கிங் இஸ் ஃபைன். கரெக்டா? ரமேஷோடைய அக்கௌண்ட், ரமேஷோடைய லேண்டிங் பேஜ் டிசைனுக்கு இந்த 4 பேஜோடைய இது எனஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனஃப். இல்லை எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னா வேணும், போய் எடுத்துங்க, தாராளமாக எடுங்க, போயிட்டு இன்ஸ்பிரேஷன் எடுங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஓகே 4 வெப்சைட் எடுத்தாச்சா? எல்லாத்துலேயும் இருக்கிற காமன் மெனுஸ் என்னன்றது லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. எல்லாத்துலேயும் இருக்கிற காமன் மெனு ஹைரார்கி படி எல்லாத்தையும் அடுக்குங்க கீழே. ஓகேவா? அடுக்குனீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஜர்னி வருமா? என்ன வரும்? இதே மாதிரி ஒரு ஜர்னி வருமா?
எல்லா கம்பெனில இருக்கிற மெனுஸ் எடுத்து இப்படி போட்டீங்கன்னா உங்களுடைய கம்பெனிக்கு தேவையான மெனு லிஸ்ட் வந்துடும். இப்போ உங்களுக்கு தேவையானது என்ன தெரியுமா? அதை எப்படி அடுக்கு போறதுன்றது மட்டும்தான் உங்களோட வேலை. என்னது? எப்படி அதை நம்ம அடுக்கு போறோம் அப்படின்றது தான். கரெக்டா? இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? ஃப்ரேம் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். ஒரு வெப்சைட் ஃப்ரேம் ஓப்பன் பண்ணிட்டேன். இது வந்து நான் வெப் லேண்டிங் பேஜ்னு போட போறேன். இப்போ என்ன பண்ண போறேன்? லேண்டிங் அப்படின்னு போட போறேன். இப்போ நான் காம்படிட்டர் பெஞ்ச்மார்க்கிங் மூலயமா கண்டுபிடிச்சிருக்கிற டேட்டாஸ் எடுத்து என்ன பண்ண ஆரம்பிப்பேன்? இங்க கீழே வந்து அடுக்க ஆரம்பிப்பேன். இப்போ எப்படி அடுக்க ஆரம்பிப்பேன்னா, இங்க எடுத்துன்னு போயிட்டு இதுக்கு கீழே போடுவேன் நான். இப்போ இங்க என்னென்னலாம் இருக்கு, மேல என்னென்ன மெனு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மெனுவையும் என்ன பண்ணுவாரு ரமேஷ் வந்து இதுல ஃபில்அப் பண்ணுவார். இந்த இதுல 1 2 3 ஃபில்அப் பண்ணுவாரு. அப்படியே ஒவ்வொரு சைட்ல இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு? ஃபில்அப் பண்ணுவாரு, ஃபில்அப் பண்ணுவாரு, ஃபில்அப் பண்ணுவாரு, ஃபில்அப் பண்ணுவாரு. எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருந்து குரூப் பண்ணுவார். அவரு என்ன குரூப் பண்ணுவாரு? எதெல்லாம் காமனா இருக்கு அதுதான் ரொம்ப ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், முடிவு பண்ணலாமா? ஓகே ப்ரோ, எல்லாமே பக்கா. எனக்கு ஐடியாலாம் கொடுத்துட்டீங்க, சூப்பர். இப்போ நான் டிசைன் பண்ண ஆரம்பிக்கணும். நான் என்ன பண்றது? இப்படியே நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, லே அவுட் எப்படி பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கூகுளில் போய் தேட ஆரம்பிக்கணும். எப்படி தேடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகன்ஸ் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. பிகன்ஸ் ட்ரிபிள். யாராருக்கெல்லாம் பிகன்ஸ்னு ஒன்று தெரியும், ட்ரிபிள்னு ஒன்று தெரியும்? தெரியும்னா எஸ்ன்னு போடுங்க, தெரியாதுன்னா தெரியாதுன்னு போடுங்க. நோ. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்? நான் என்ன பண்ண போறேன்? பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு தேட போறேன். நான் என்ன தேட போறேன்? பேங்க். பேங்க் வெப்னு போட போறேன். ஏன்னா வெப் டிசைன் தான் நம்மளுக்கு தேவை. கரெக்டா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ஃபாரின் பேங்க் மாதிரி இருக்கு. அதனால அதெல்லாம் தேவையில்லை. நம்ம இந்தியன் பேங்க் போடுவோம். ரொம்ப மாடர்னா இருக்கு எல்லாமே. ஓகேவா? ரொம்ப மாடர்னா இருக்கு. இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம மக்கள்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிட மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். அதாவது ரொம்ப ஓவராகவும் ஃபாரின் எஃபெக்ட் கொண்டு வந்துடக்கூடாது, ரொம்ப லைட்டாகவும் கொண்டு வந்துடக்கூடாது. அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு என்ன தேவை? ஒரு பேங்க் வெப்சைட் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியணும். ஓகேவா? சரி, ஃபைன். பேங்க் வெப்னு போட்டுருவோம். அதுக்கப்புறம் தேடுவோம் போயிட்டு. இதோ இருக்கு. ஒரு பேங்க் லாகின் பேஜ் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் காம்படிட்டர் பெஞ்ச் மார்க்கிங் பண்ண சொல்லியிருந்தேன். கரெக்டா? நீங்க பாருங்க, எஸ் பேங்க்குக்காக ஒருத்தர் பண்ணியிருக்காரு பாருங்க. ஓகே, இப்போ இந்த டிசைனை நம்ம பார்த்தாச்சு. இங்க பாக்குறீங்க, நீங்க வந்து ஒரு பேங்கிங் பேஜுக்குள்ள வந்தீங்கன்னா இப்படி இருக்குன்னு போறது. ஒரு ஃபாரின் வெப்சைட் நம்மளுக்கு செட்டே ஆகாது. பட் இங்க போங்க. இது வந்து எக்ஸ் பேங்க்குக்கான ஒரு ரீவாம் பண்ணியிருக்கிறாரு இவர் சசிகுமார். நம்ம ஊர் ஆள் தான் பழக்கு. ஐ திங்க் ஸோ. ஓகேவா? நல்ல லேண்டிங் பேஜ் அழகா செட் பண்ணி, அழகா நிறைய இடத்துல காப்பி பண்ணி எல்ஐசில இருந்து எடுத்துன்னு வந்திருப்பாரு நினைக்கிறேன் அந்த போட்டோலாம். ஜீவன் ஆசீர்வாத்ன்ற மாதிரி இருக்கலாம். சூப்பரா பண்ணி அழகா போட்டு வச்சிருக்கிறாரு. இதுதான் தேவை. இதுதான் தேவை கைஸ். ஓகே, இதுதான் தேவை. வேற எதுவுமே தேவையே இல்லை. சசிகுமார் ப்ராடக்ட் டிசைனர் இந்தியா. நம்ம ஊர் ஆள் தான் பழகு. ஃபைன். இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னது? நம்ம டிசைன் பண்ண போறோம். இப்போ லே அவுட் செட் பண்ணணும். லேண்டிங் பேஜுக்கான ஒரு லே அவுட். ப்ரோ வேற எப்படி ப்ரோ லேண்டிங் பேஜுக்கு லே அவுட்ல எடுக்கிறது அப்படின்னு போனீங்கன்னா, இங்கவே நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். லேண்டிங் பேஜ் டிசைன். இந்த மாதிரி 1008 லேண்டிங் பேஜோட தீம் வரும். அதுல உங்களுக்கு என்ன தீம் சூட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க எடுத்துக்கலாம். ப்ரோ எனக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. வேற ஏதாவது ஈஸியான ஒரு வழி இருந்தா சொல்லுங்க ப்ரோ. யாராருக்கெல்லாம் அந்த மாதிரி ஈஸி வழி தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் எஸ்ன்னு போடுங்க. யாராருக்கெல்லாம் ஈஸி வழி தெரியணும்
எனக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ. நான் அங்கெல்லாம் போய் எடுத்துட்டு என்னால பண்ண முடியாது ப்ரோ. நான் வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாருக்கும் நம்ம ஃபிக்மாவில் கம்யூனிட்டின்னு யாருக்கெல்லாம் உனக்கு தெரியும்? ஃபிக்மா கம்யூனிட்டி யாராருக்கெல்லாம் தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். சிவானிக்கு தெரியும், ரமேஷுக்கு தெரியும், வேற பூமிராஜுக்கு தெரியும், ஓகே, தேவேஷுக்கு தெரியும், ஓகே. ஸோ உங்க எல்லாருக்கும் கம்யூனிட்டி ஒன்று தெரியும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்? பேங்க், அவ்வளோதான். நான் என்ன பண்ண போறேன்? பேங்க் அப்படின்னு போடுறேன் நான். ஓகேவா? ஜஸ்ட் நான் ட்ரை பண்றேன், அவ்வளோதான். நிறைய ஆப்ஸ் வந்துருச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே டெம்ப்ளேட் எடுத்து அப்படியே காப்பி பண்ணி அப்படியே தூக்கி போட்டுறது கிடையாது. அப்போ பேங்க்குக்கு ரிலேட்டடா டிசைன் சிஸ்டம் இருக்கா அப்படின்னு தேடணும். என்ன இருக்குதாங்க தேடணும்? பேங்க் டிசைன் சிஸ்டம் இருக்கா அப்படின்னு தேடலாம். தேடலாமா இல்லையா? இதோ இருக்கு பாருங்க. இதுதான் எனக்கு தேவை. எனக்கு என்ன தேவை? எனக்கு கிட்டு தான் தேவை. எனக்கு எனக்கு வந்து எனக்கு என்னால் உருவாக்கிட முடியும் எனக்கு. ஆனால் அந்த கிட்டு தான் எனக்கு தேவை. என்ன கிட்டு தேவை எனக்கு? பேங்கிங்கோடைய கிட்டு எனக்கு தேவை. நீங்க போய் நேராக ஆப் தேடினீங்கன்னா மாட்டிப்பீங்க. எல்லாம் நீ பண்றது காப்பின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால மாட்டிப்பீங்க அந்த இடத்துல. ஓகே, லேண்டிங் பேஜ், பேங்க் லேண்டிங் பேஜ்னு போட்டு பாருங்க. எஸ், அழகா ஒரு டெம்ப்ளேட் எடுத்து சூப்பரா டிசைன் பண்ணி கொடுத்து வச்சிருக்கிறாரு. இப்போ நீங்க போய் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பேங்க் டெம்ப்ளேட்டே தேடக்கூடாது. நல்ல ஒரு லேண்டிங் பேஜ் கொடுங்க. அந்த லேண்டிங் பேஜை எடுத்து நீங்க டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, இங்க பாருங்க, யூஐ கிட் எல்லாம் இங்க ரெடியா இருக்கு. அப்போ இந்த மாதிரி டிசைன்ஸ் கிட் எடுத்து அழகா டிசைன் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது உங்களுக்கு? இங்க மாதிரி எவ்வளோ கிட் அவைலபிளா இருக்கு. ஓகேவா? எல்லாமே யூஐ கிட்ஸ் தான். ஃப்ரீ கிட், ஃப்ரீ பைட்ஸ். பெய்ட் ஆர் ஃப்ரீன்னு இருக்கா? ஃப்ரீ. ஃப்ரீ மட்டும் கொடுத்தீங்கன்னா ஃப்ரீ கிடைக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அழகா தேவையான அளவுக்கு இருக்கிற அழகான விஷயங்கள் எடுத்து நீங்க உங்களுடைய ப்ராடக்டை பில்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ப்ரோ நீங்க சொல்றீங்க ப்ரோ, அதான் எனக்கு பண்ண முடிய மாட்டேங்குது ப்ரோ அப்படி சொன்னீங்கன்னா, இப்பவே உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி காட்டுறேன், பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஓகே, ஃபிக்மால ஓப்பன் பண்ணுவோம். இப்போ ரமேஷுக்கு வந்து ஒரு லேண்டிங் பேஜில் ஃபர்ஸ்ட் ஹீரோ செக்ஷன் மட்டும் பண்ண போறேன். இப்போ ஹீரோ செக்ஷன் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இதான் என்னுடைய டிசைன் சிஸ்டம்ப்பா. எனக்கு கிடைச்சிருக்கிற டிசைன் சிஸ்டம். அந்த டிசைன் சிஸ்டத்தை வச்சு என்னால் என்னென்ன பண்ண முடியுன்றதை நான் உருவாக்க போறேன் இப்போ. ஓகே, இங்க இருக்க செக் பாக்ஸ், காலண்டர், இன்புட், எல்லா விதமான விஷயங்களும் எனக்கு ஏற்கனவே இங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க, எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கிறார்கள். அப்போ நான் இதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கணும். அவ்வளவுதான், சிம்பிள். பட்டன் இஸ் தேர், கிரிட் இஸ் தேர், ஷேடோ, கார்டு, நேவிகேஷன், பேஜினேஷன், செக் பாக்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு ஃபுல் அப்ளிகேஷன் பண்றது தேவை. எனக்கு தேவை வந்து ஒரே ஒரு லேண்டிங் பேஜ் தானே. அப்புறம் நீங்க லேண்டிங் பேஜை மட்டும் எடுத்துக்கோங்க. சரியா? இந்த கார்டை மட்டும் நான் இப்போ எடுத்துட்டு போயிட்டு நான் லேண்டிங் பேஜ் பண்ண போறேன். அவ்வளவுதான், சிம்பிள். நான் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்? இதை மட்டும் எடுத்துன்னு போயிட்டு ஒரு லேண்டிங் பேஜ் ட்ரை பண்ண போறோம். அவ்வளவுதான், சிம்பிள். பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒயர் ஃப்ரேம் போட சொன்னேன் இல்லையா? உங்களுடைய அந்த ஜர்னி போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒயர் ஃப்ரேம் தான். ஃபர்ஸ்ட் ஒயர் ஃப்ரேம் போட்டு அப்புறம் உள்ள என்னென்னலாம் போட போறான்றதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கு. அதை போட்டுற வேண்டியது தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தானே ஓகே, ஒரு என்ன போடுறோம்? இது வந்து பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் பார். என்னது? ஒரு நேவிகேஷன் பார்.
ஓகே, ஒரு நேவிகேஷன் பார் வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாகின் போர்ட்டல் ஒன்று இருக்கும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒயர் ஃப்ரேம் போட கத்துங்க, இல்லை லே அவுட்டை முதல் போட கத்துங்க. லே அவுட் போட்டதுக்கு அப்புறம் தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? லே அவுட் போடாமலே வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூ வில் ஃபீல் கன்ஃபியூஸ்ட். இப்போ நான் சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன், இந்த பேஜை வந்து பேனர் போட்டுக்கிறேன். ஓகேவா? இந்த பேஜை வந்து பேனர் வச்சுக்கிறேன், அதாவது ப்ரமோஷன் பேனர்ஸ். ஒரு பக்கம் என்ன பண்ணிக்கிறேன், லாகின் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து லாகின். சப்போஸ் இதில் வந்து நான் சுவிட்ச் பண்ணணும். இப்போ சப்போஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லாகின் இருக்குது அப்படின்னா நான் இதில் சுவிட்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்க போகிறேன். இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா நான் கேசஸ் வந்து போய் பார்த்துருக்கேன். என்னென்ன யூஸ் கேசஸ்லாம் வரும்ன்றது எனக்கு தெரியும். அதனால் நான் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் என்னால். கரெக்டாக பண்ண முடியுமா முடியாதா? அதாவது எப்படின்னா இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவேன். பேங்கிங், பர்சனல் பேங்கிங் ஆர் கார்பரேட். ஒரு லேஅவுட் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் இந்த லேஅவுட் வந்து கடைசி வரையும் பண்ணலாம் இல்லை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் வைக்க போறான்றதுக்கான ஐடியாவை முதல் எடுத்துட்டு வந்து. நான் உங்க கூட தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். நான் அப்படியே உடனே ஒரு லேஅவுட் செட் பண்றேன் பாருங்க, அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? இவ்வளவுதான் என்னோட லேஅவுட். இது அப்படியே நான் இப்போ டிசைனா மாற்ற போறேன். அது எப்படி மாத்துற மட்டும் பாருங்க. ஓகே, எல்லாமே ப்ராக்டிஸில் தான் வரும். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலன்னா எதுவுமே வராது. அவ்வளவுதான், சிம்பிள் சொல்ல போனா. ஓகே, ஒண்ணுமே கிடையாது, சின்ன லேஅவுட். இப்போ அப்படியே நான் இதை அப்படியே கலரா மாத்துறேன். அப்படியே எப்படி பண்ண போற மட்டும் பாருங்க. ஓகேவா? இந்த கோடு எல்லாமே டெக்ஸ்டா மாற போகுது, அவ்வளவுதான், சிம்பிள். எஸ், சென்ட்ரல் அலைன்மெண்ட்ல கொடுத்துட்டேன். போல்டு. ஓகேவா? ஏன்னா இது வந்து ஹெட்டர். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா பேனர் வரப்போகுது. ஓகேவா? இப்போ நான் இன்னும் அந்த பேனர் கொஞ்சம் இதில் போட்டுருவேன். அதை நான் எப்படி போடுறேன்னு பாருங்க. ஓகே, ஃபைன். இங்க வந்து லாகின் வரப்போகுது. இப்போ இன்புட் ஆப்ஷன். நம்மளுக்கு டெம்ப்ளேட்டே தேவையில்லை கைஸ். ஆக்சுவலாக நீங்கள் லேஅவுட் தெரிஞ்சதுன்னா போதும், அவ்வளோதான். உங்களுக்கு லேஅவுட் பண்ண தெரிஞ்சதுன்னா போதும். கோடை இந்த பாக்ஸை வச்சே முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். டெம்ப்ளேட்டை நம்பி நம்ம பழப்பே நடத்த தேவையே இல்லை. அதே மாதிரி நான் சொல்கிறேன், டெம்ப்ளேட்டை வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நம்பிட்டு இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு ஈஸியான ஒரு சொல்யூஷனாக தான் சொல்கிறேன். பட் டெம்ப்ளேட் நம்பி நீங்கள் வந்து லைஃப்பை ரன் பண்ணவே முடியாது. போனால் மாட்டிப்பீங்க. எங்கே போனால் மாட்டிப்பீங்க? வேலைக்கு போனால். ஏன்னா அவனுங்க எதிர்பார்க்குறதே பயங்கரமாக இருக்கும். டெம்ப்ளேட்னா எல்லாமே தெரிஞ்சிடும். நீங்கள் ஐயோ டெம்ப்ளேட் எடுத்து ஒர்க் பண்ணுறப்ப அவர் அப்படி சொல்லிட்டு. ஸோ அதனால் டேக் அ ப்ராப்பர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வந்துருங்க. அதாவது எப்படியா இருந்தாலும் நம்ம கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஐடியாக்குள்ளே வந்தால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லாகின் எனேபிள் ஆயிருக்கு. ஓகேவா? டெக்ஸ்ட் வந்து 10, 12, 16, 18 வரையும் கொடுத்துக்கலாம். வெப்சைட்டில் பண்ணுறதுனால கொடுத்துக்கலாம்.
இது வந்து கார்ப்பரேட். ஓகே, செட் பண்ணியாச்சு. கரெக்டான அலைன்மெண்ட் செட் பண்ணணும். ஓகே, அலைன்மெண்ட் செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது எனேபிள் ஆயிருக்கு. எனேபிள்னா ஆக்டிவ் மூட்ல இருக்கு. இதுக்கு பேர் என்னது? டேப்ஸ். யாருக்கெல்லாம் டேப் தெரியும்? டேப் யாருக்கெல்லாம் டேப் தெரியும்? டேப் யூஐ. டேப் யூஐ தெரியும்னா எஸ்ன்னு போடுங்க, தெரியாதுன்னா நோ போடுங்க. டேப். உங்க வாட்ஸ்அப்ல டேப் கிளிக் பண்ணி போறீங்க இல்லையா? உங்க வாட்ஸ்அப்ல கிளிக் பண்றீங்க இல்லையா டேப்? அந்த சேட்டு ஸ்டேட்டஸு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி இதில் வர ஒரு யூஐ. ஓகேவா? இங்க என்டர் ஐடி. ஸோ பேங்கிங் பாஸ்வேர்டுன்றதுனால கேப்சா போட சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். ஏன்னா அது வந்து காம்படிட்டரில் கேப்சாஸ் போட வைக்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா இது வந்து ஹியூமனா இல்லை மிஷினா கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் கேப்சா. ஓகே, கேப்சானா யாருக்கு தெரியும்? கேப்சா தெரியுமா? கேப்சானா என்னது? தெரிஞ்சவங்க எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. கேப்சா பற்றி எனக்கு தெரியாதுன்னா தெரியாது அப்படின்னு போட்டுருங்க. இப்படி கூட கேட்பாங்க. கேப்சா 79 89 எவ்வளோ கணக்கு பண்ணி போடுங்கன்னு சொல்லிட்டு. அது போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த பட்டன் எனேபிள் ஆகணும். அந்த இன்புட் வந்ததுக்கு அப்புறம் தான் எனேபிள் ஆகணும். அது வரையும் எனேபிள் ஆகக்கூடாது. எது எனேபிள் ஆகக்கூடாது? இது எனேபிள் ஆகக்கூடாது. அப்படி எனேபிள் ஆகக்கூடாதுன்னா வெறும் ஸ்ட்ரோக்கு மட்டும் கொடுத்துட்டு இல்லை டிசேபிளாக வச்சு விட்டுருணும். ஓகேவா? டிசேபிள் மூட் இப்போ எதில் இருக்குது? இது டிசேபிள் மூடில் இருக்குது. டிசேபிள் மூட்னா அது ஆக்டிவ் ஆகலை. ஏன்னா யூசர் எந்த விதமான இன்புட்டும் போடலை. இதெல்லாம் உங்களோட யூஎக்ஸில் நீங்கள் போயிட்டு அவங்க கிட்ட பேசும்போது சொல்லணும். என்ன சொல்லணும்? ஏன்ப்பா இதை டிசேபிள் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்பாங்க கொஸ்டின். சார் இந்த இடத்துல இன்புட் போடாமல் வச்சிருக்காங்க சார். அப்போ திருப்பி தேவையில்லாமல் யூசர் கிளிக் பண்ணுவாங்களா சார்? அதனால தான் சார் நான் வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் தெளிவாக கொஞ்சம் பேசுனீங்கன்னா தான் பரவாயில்ல, இந்த பிள்ளைக்கு ஏதோ யூஎக்ஸ் தெரியுது, இல்லை தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. புரியுதா? புரியுதா? புரியுதுன்னா லைட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். LITE லைட் அப்படின்னு ஃபீல் பண்ணுங்க. ஓகே, இப்போ யூசர் வந்து டேட்டா ஃபில்அப் பண்ணிட்டாருங்க. ஓகேங்களா? இங்க வந்து போட்டார். என்ன போட்டிருக்கிறாரு? 1127655 அப்படின்னு சொல்லி போட்டார். ஓகேவா? பாஸ்வேர்டும் போட்டார். ஸ்டார் 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 ஸ்டாரா போட்டாரு. அப்புறம் கேப்சாவையும் டைப் பண்ணி போட்டார். இப்போ போட்டதுக்கு அப்புறம் பல்ப் எரியணும். பட்டுன்னு பல்ப். ஏன்னா டேட்டா ஃபில் பண்ணிட்டார் சார் இப்போதைக்கு சார், அதனால வந்துருச்சு. ஐகானிஃபைல போறோம். ஒரு யூசரோட ஐகார்ன்னு வரும்.
அப்படியே இது உள்ள போய் வைக்கிறோம். ஒரு லேண்டிங் பேஜ் கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோதான். மேலே வைக்கிறதெல்லாம் மெனூஸ், அவ்வளோதான். மெனு டூப்ளிகேட் பண்ணி அப்படியே டைப் பண்ணி போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அழகா இங்க வச்சிருவோம், ரமேஷ் பேங்க் அப்படின்னு வச்சு விட்டுருவோம். அழகா ஒரு லோகோ. அதான் ரமேஷ் பேங்க் ரெடி. ஓகேவா? இங்க அழகா இப்போ ஒரு பேனர் போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து இங்க கீழே சர்வீஸுக்கு ஏற்ற மாதிரி ஐக்கான் என்னது அடுக்க போறீங்க, அவ்வளவுதான். சிம்பிள். எஸ். பிளகின்ல போயிட்டு ஐகான்ஸ், கார்பரேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றது, அப்புறம் பாஸ்புக்கு, லெட்ஜரு. இந்த மாதிரி என்ன பண்றீங்க, போயிட்டு ஐகான் என்ன வரீங்க. ஓகேவா? அழகா எடுத்து வந்து ஐகான் எடுத்து வந்து போட்டுட்டு அழகா அதுக்கான நேம், சர்வீசஸ், இதெல்லாம் என்னது சர்வீஸ். அதெல்லாம் என்னது சர்வீஸ். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் வச்சுட்டு அந்த ரவுண்டுக்குள்ள இருந்து போயிட்டு போட்டுடலாமா? ஒரே ஒரு கார்டு மட்டும் நான் செட் பண்ணி காட்டுறேன், அதுக்கப்புறம் நீங்க மற்றதெல்லாம் நீங்க பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே? இங்க வந்து ஓப்பன் அக்கௌண்ட். ஓகே? இதே மாதிரி குரூப் பண்ணிட்டு இங்க ஒண்ணு, இதே கன்சிஸ்டன்சில இங்க ஒண்ணு, இதே கன்சிஸ்டன்சில இங்க ஒண்ணு, இதே கன்சிஸ்டன்சில இங்க ஒண்ணு. பண்ணலாமா? பண்ண முடியுமா?
இப்போ இது ஒன்று நேம் மாற்றிக்க வேண்டியது தான். பாஸ்புக்கு அதுக்கேற்ற மாதிரி இது ஐடி. ஓகேவா? ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், அது எதனா ஒரு இமேஜ் எடுத்து போட்டுடுறேன். நான் அங்கே நம்ம எடுத்து காம்படிட்டர் ஒரு இல்லை இந்த இமேஜ் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு இவ்வளோ இருந்து போட்டுக்க முடியுதுன்னு பார்க்கலாம். இல்லை இந்த இமேஜ் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு போட்டுருங்க. கிராப் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். எஸ். ஓகே, காப்பி பண்ணுவோம். கரெக்டாக அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியே இருக்கு பாருங்க. காப்பி, யூஸ் as a mask. Send back, use as a mask. இது இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக பண்ணலாம். இந்த இடத்த ஒரு சின்னதாக பாக்ஸ் மாதிரி ஏதாவது போடலாம். ஓகேவா? இன்னும் நல்லா பண்ணலான்னா இதையுமே பண்ணலாம். ஒரு சின்ன ஐகான் மாதிரி வைக்கலாம். இதில் வந்து 3 கரோசலுக்கு புள்ளி புள்ளியாக 3 புள்ளி வச்சு விட்ருங்க. யாருக்கெல்லாம் கரோசல்னா என்னன்னு தெரியும்? கரோசல்னா எனக்கு தெரியும் ப்ரோ அப்படின்றவங்க யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். கரோசல்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ உங்களை யூஐ யூஎக்ஸ் டிசைனர்னு எதில் வச்சு முடிவு பண்ணுவாங்கன்னா, நீங்க என்னென்ன மாதிரியான எலமெண்ட் எல்லாம் உள்ள இம்ப்ளூஸ் பண்ணியிருக்கீங்கன்றத பார்த்துட்டு தான் உங்களை முடிவு பண்ணுவாங்க. இந்த பையன் யூஐல ஸ்ட்ராங்கு, இந்த பையன் யூஎக்ஸ்ல ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு. நீங்க டைரக்டா இந்த மாதிரி எதுவுமே கரெக்டா ப்ராப்பரா பண்ணாம போனீங்கன்னா, இந்த பையன் யூஎக்ஸ்லயும் பண்ண மாட்டான், யூஐலையும் பண்ண மாட்டான். இந்த பொண்ணு யூஐயும் தெரியல, யூஎக்ஸும் தெரியல. ஆனா யூஐ யூஎக்ஸ் டிசைனர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருவாங்க. ஒன்று பண்ணா ப்ராப்பரா ரிசர்ச் பண்ண கத்துக்கணும், இல்ல ஒன்று யூஐ பண்ண கத்துக்கணும். ரெண்டுமே பண்ண முடியலன்னா ஒழுங்கா உட்காந்து படிக்க கத்துக்கணும். புரிஞ்சுதா? கிடைக்கிற வாய்ப்பு ஒரு வாய்ப்பு. அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்துறதுக்கான முடிவு அதுதான். அந்த டைம்ல நீங்க மிஸ் அப் பண்ணீங்கன்னா அடுத்த 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 கம்பெனி, அந்த கம்பெனி ஒன்றும் இல்லை, அடுத்த அந்த கம்பெனிக்கு போகிறதுக்கு ஒரு ஒரு 6 மாசம் ஆகும். மறுபடியும் இந்த கம்பெனி இன்டர்வியூ போடுறதுக்கு. சரி, கம்பெனியில் ஒரு வருஷத்துக்கு தான் ஒரு டைம் ஒருத்தவனை ஹையர் பண்ணுவான், அதாவது இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு. அதில் நீங்கள் ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் ஒன்று ஹையர் பண்ண மாட்டாங்கன்னா இன்டர்வியூ கூப்பிட மாட்டாங்க. அவ்வளோதான். ஓகேவா? அவுட்புட் பார்த்துருவோமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு? யாருக்கெல்லாம் பார்க்கணும்? அவுட்புட் பார்த்துடலாம் ப்ரோ. எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் ப்ரோ. பார்த்துடலாமா? தேவேஷ், உங்களோட ப்ராஜெக்ட் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். டைம் ஆயிடுச்சு. வில் கனெக்ட். நான் ஒன்ஸ் டிமென்டி அகாடமிக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிங் பண்றேன் நான். ஓகேவா? நம்ம பர்சனலா கனெக்ட் பண்ணுவோம். ஓகே. தேவேஷோட ப்ராஜெக்ட் சொன்னேன் நான். தேவேஷோட ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்காரு. அது ரெடி தான், பார்க்கணும். பட் நானும் அவரை தனியாக கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிறோம். கமான் 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 கமான். அயன் படத்துல சூர்யா அந்த சிடிக்கு வெயிட் பண்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான். எப்படா சிடி வெளியே வரும்னு சொல்லிட்டு.
ம், சீக்கிரம் வாயா. ஓகே, இந்த மாதிரி ரொம்ப டிலே ஆயிடுச்சுன்னா நீங்க அங்கேயே ப்ரீவியூ ஆப்ஷன் ஒன்று இருக்கும், இதுல ப்ரீவியூ பார்த்துக்க வேண்டியது தான். இவர் வரத்து டைம் ஆகும்னு நினைக்கிறேன், ரொம்ப லோட் ஆயிட்டு இருக்காரு. ஏதோ ரொம்ப நெட்டு ரொம்ப இழுக்குதுன்னு நினைக்கிறேன். லோட் ஆகுது. ஓகேப்பா. இப்போ இந்த இதை வந்து அப்படியே நான் என்ன பண்ணி பார்க்குறேன், ஏதாவது கம்ப்யூட்டர்ல ஓப்பன் பண்ணி பார்க்க போறேன். அதாவது இதை வந்து இங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இல்லையா, ப்ரோட்டோடைப்பு. டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு டிவைஸ்ல போட்டு பார்க்கலாம். மேக்புக் ப்ரோ. எஸ், அதே மேக்புக் ப்ரோல போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபிட் டு ஸ்கிரீன். எஸ், ஓகேப்பா. அவ்வளோதான், நம்மளுடைய வெப்சைட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒண்ணுமே இல்லை, இதுல வந்து ஜஸ்ட் லே அவுட்டை செட் பண்ணி ஒரு 20 நிமிஷத்துல ஒர்க் பண்ணேன், அதனால ஓரளவுக்கு இருக்கு. ஓகேவா? இது யாராருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க, யாராருக்கெல்லாம் ஓகே தான் ப்ரோன்னு ஃபீல் பண்றீங்களோ போடுங்க. இன்னும் கொஞ்சம் ரைட்டா ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களால இன்னும் நல்லாவே பண்ண முடியும், நல்ல டைம் எடுத்து ஒர்க் பண்ணீங்கன்னா. நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றதுனால ஒரு 20 நிமிஷத்துல பண்ணி கொடுத்துட்டேன். ஓகே, ஒரு லே அவுட்டு, அந்த ஒரு லே அவுட்டை எப்படி டிசைனா மாத்திருக்குன்றது தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் நான். இப்போ ரமேஷ், உங்களால வந்து ஒரு ஒரு ஆப் பண்ண முடியுமா ரமேஷ்? இன்னைக்குள்ள உட்காந்து பண்ணிட முடியுமா? பண்றோம் ப்ரோ. ஹலோ, கேக்குதா ப்ரோ? உங்ககிட்ட எஸ் எஸ் கேக்குது. உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, லைக் எப்படி பண்றது, எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இல்லாம ஸ்டார்ட் பண்றீங்க எந்த ஒர்க் எடுத்தாலுமே. அதனால தான் வந்து யூ ஃபீலிங் வெரி கன்ஃபியூஷன். கரெக்டா? ஃபர்ஸ்ட் விஷயம், ஆம். ஸ்டார்ட் அ மைண்ட் செட். இந்த மாதிரி லே அவுட் போட கத்துங்க. ஓகேவா? அலைன்மெண்ட் ப்ராப்பரா வச்சு ஒரு லே அவுட் போட கத்துங்க. எங்க எப்படி வைக்கணும்ன்ற அலைன்மெண்ட் கத்துங்க, ஸ்டாண்டர்டை கத்துங்க. அந்த ஸ்டாண்டர்ட்லாம் கத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ல போய் பார்க்க ஆரம்பிங்க, காம்படிட்டர் பெஞ்ச் மார்க்கிங் பண்ணுங்க. நீங்க அதுக்கு தான் யூஐ யூஎக்ஸ் டிசைன் படிக்கிறதுக்கு வந்திருக்கீங்க. யூ ஆர் நாட் ஒன்லி கேம் டு பிகம் எப்படி சொல்றது, ஒரு ஒரு ஜாப்குள்ள போயிடணும், ஜாபு தான் நம்மளோட ஃபோக்கஸ் அப்படின்றது எல்லாருக்கிட்டுமே இருக்கிற ஒரு விஷயம். நீங்க எதுக்காக இது உள்ள வந்திருக்கீங்க? நீங்க எதுக்காக இது உள்ள வந்திருக்கீங்கன்னா ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கோசரம் வந்திருக்கீங்க. ஒரு ப்ராப்ளம், ஒரு யூஸ் கேஸை சால்வ் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. ப்ராப்பரா யூஎக்ஸ் ரிசர்ச் பண்ணி பண்ணணும் வந்திருக்கீங்க. ஸோ அதனால நீங்க ஒரு சைக்கிள் கடை போடுறதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பானிபூரி கடை போடுறதாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் ப்ராப்பர் யூஎக்ஸ் ரிசர்ச் பண்ணாம ஸ்டார்ட்டே பண்ணக்கூடாது. எது இது ப்ரோ, எப்படி ப்ரோ சொல்றீங்க? நீங்க பானிபூரி கடை போட்டா கூட நான் ரிசர்ச் பண்ணணுமா? கண்டிப்பா ரிசர்ச் பண்ணி தான் ஆகணும். மார்க்கெட் அவேர்னஸ், மார்க்கெட் நாலேஜ், மார்க்கெட்ல இந்த பொருளுக்கான மதிப்பு எவ்வளவு இருக்குதுன்றத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம ப்ராடக்ட் டிசைனிங்ன்ற ஒரு விஷயத்தையே படிச்சோம். யாராருக்கெல்லாம் ப்ராடக்ட் டிசைனிங்ன்ற கிளாஸ் எடுத்தாங்களோ அவங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க. மேஷ்மெலோஸ் ஐராரிக்கி தியரி,
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிசர்ச் எவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரு, நோக்கியாவுக்கும் சாம்சங்குக்கும் எந்த அளவுக்கு வீழ்ச்சி இருந்தது, எதனால மார்க்கெட்டை விட்டு நோக்கியா வெளியே போனாங்க, எதுக்கு சாம்சங் கம்பெனி பெட்டர்மெண்ட் ஆனாங்க அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்தோம். ஓகே, ஆஸ் அ பிகினரா, ஆஸ் அ என்டையர் யூஎக்ஸ் டிசைனர்ஸா, ஏதாவது ஒரு சைக்கிள் கடை போகிறதா இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், ரிசர்ச் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ப்ரோ எல்லா டைமும் நான் உட்காந்து யூசர் கிட்ட கொஸ்டின் கேட்க முடியாது இல்லையா ப்ரோ, எல்லார்கிட்டையும் நான் கேட்க சொல்லவே இல்லை ப்ரோ. காம்படிட்டர் பெஞ்ச் மார்க்கிங்கிறது ஒன் எனாஃப் ப்ரோ, போதும் ப்ரோ. அதுக்கப்புறம் எங்கே வந்து உங்களுக்கு தேவைப்படுதோ அங்கே போயிட்டு யூசர் கிட்ட போய் உட்காந்து கொஸ்டின் கேட்டுங்க ப்ரோ. ஸோ ஸ்டார்ட் வித் ரிசர்ச். ஆன்லைன் ரிசர்ச் இருக்குது, புக்கு ஸ்டடி, ரைடி சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டர் ஸ்டடி, இந்த மாதிரி 1008 ஸ்டடி இருக்குது ப்ரோ. அப்பார்ட் ஃப்ரம் யூசர் ஸ்டடிக்கு அப்புறம் யூசர் கிட்ட போய் உட்காரத்துக்கான நேரம் இல்லைன்னா நீங்கள் உட்காந்து ஆன்லைன் ஸ்டடி மட்டும் பண்ணிட்டு போங்க. சாட் ஜிபிடியில் வந்து கொஷின்ஸ் கேளுங்க, அதுக்கிட்ட இருந்து ஹெல்ப் வாங்குங்க, ஸ்டோரிஸ் எழுதுங்க, பில்ட் பண்ணுங்க, ஒர்க் பண்ணுங்க. ஓகே, ஐ திங்க் கைஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். லைக் ஹவ் யூ டு கிரியேட் ஒரு பேசிக் லேஅவுட்லேருந்து எப்படி ஒரு வெப் கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி காம்படிட்டர் பெஞ்ச் மார்க்கிங்கில் எது முக்கியம், ஒரு ஸ்டோரி, யூசர் ஸ்டோரி எப்படி பில்ட் பண்ணணும், அது இல்லாமல் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போனீங்கன்னா எங்கெங்கெல்லாம் மாட்டுவீங்கன்றதுக்கான ஒரு அவேர்னஸ் பார்த்தோம். கரெக்டா?